சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சியினை இப்பொழுது பார்க்கலாம். வடமேற்கு திசையில் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியை நோக்கி நகரக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. பதிவு செய்யப்பட்ட மழை விவரங்களின் அடிப்படையில் நாகப்பட்டினத்தில் 14 சென்டிமீட்டர் மழையும், காரைக்காலில் 11 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் ஓரிரு இடங்களில் தென் தமிழகம் மற்றும் கடலோர மாவட்டங்களில் மழை எதிர்பார்க்கலாம். சென்னையை பொறுத்தவரையில் சில முறை மிதமான மழை பெய்யக்கூடும். ஓரிரு முறை விட்டு வரும், அவ்வளவுதான். இந்த முறை இந்திய வானிலை துறையுடைய நீண்ட கால வானிலை அறிக்கையின்படி, வானிலை முன்னறிவிப்பின்படி சராசரி அல்லது அதனுடைய அளவிலிருந்து 10% குறைவாக பெய்யும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. இது பல காரணங்களோடு சேர்ந்த ஒரு இது நிறைய விஷயங்கள் சேர்ந்து இது கணினி மாதிரிகளின் அடிப்படையிலும் புள்ளியியல் மாநில அடிப்படையிலும் செய்யப்படக்கூடிய விஷயம். ஓகேங்களா? மீனவர்கள் ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். தமிழக மீனவர்கள் கிடையாது, இது ஆந்திர கடற்கரை பகுதி.